தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ் சினிமா அரங்க பொறுத்த வரைக்கும் வசூல் சக்கரவர்த்தியா இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வியந்து பெருசா விஜய் அவர்கள். அவரோட கடைசி படமான ஜனநாயகன் இருக்குல்ல, இந்த படத்துக்கு அவர் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் ஃபர்ஸ்ட் டேல பண்ண கலெக்ஷன் இருக்குல்ல, அதை பீட் பண்ணணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அது நடக்கலைங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஜனநாயகன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சா? இந்த படம் கிட்டத்தட்ட 1052 ஸ்க்ரீன்ஸில், தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன், இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இதன் மூலமாக ரெக்கார்டை செட் பண்ணுச்சு. இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் முதல் நாள் ரிலீஸ் ஆனதில்லை அப்படின்ட்டு. அது இங்கே ஒரு ரெக்கார்டை பயங்கரமாக செட் பண்ணியாச்சா? ரைட்டு. உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 நாடுகள் வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வசூல் பின்னி பெடல் எடுக்கும்னு நினைப்பீங்களா? வசூல் பண்ணியிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி விஜய் சாரோட படங்கள் பண்ண முதல் நாள் வசூல் இருக்குல்ல, அதில் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியலைங்க. ஆக்சுவலாக லீக்கான ஒரு படம், 1.5 கோடி பேர் வரைக்கும் ஏற்கனவே பார்த்த ஒரு படம். அந்த படமாக இருந்தும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் தான். இதை மனப்பூர்வமாக ஒத்துப்பீங்களா? ஓகே, ரைட்டு. இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பற்றி சொல்கிறதா இருந்தால், ஆக்சுவலாக இன்னும் படக்கூட இது அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. ஆனால் நிறைய ட்ராக்கர்ஸ் இருப்பாங்களே, இந்த பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்து நிறைய ட்ராக் பண்ணுறவங்க, இந்த திரை வர்த்தகர்கள் இருப்பாங்களே, அவங்க சொன்ன நம்பர்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஜென்ரிக் நம்பர் எடுத்திருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஃபர்ஸ்ட் டே இந்த ஜனநாயகன் படம் வசூல் பண்ணியிருக்கிறது 48 கோடி ரூபாய். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 32 கோடி ரூபாய். ஸோ இதை அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஜனநாயகன் படத்தோட முதல் நாள் வசூல் அப்ராக்ஸாக ஒரு 80 crores வரைக்கும் இருக்கும். 80 கோடி ரூபாய் வரைக்கும் அது தொட்டு இருக்கலாம். ஆனால் கூலி படம் இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன தெரியுமா? 151 கோடி ரூபாய். இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயே இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே அதிகமாக வசூல் பண்ண படம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் தான். ஏன் ப்ரோ இப்போ அந்த கம்பேரிசனை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். விஜய் சார் படம் ஒன்று வருதுனாக்கா இதுக்கு முன்னாடி ரஜினி சார் படம் என்ன பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டே, இதை கம்பேர் பண்ணுவாங்க. ரஜினி சார் படம் ஒன்று வருதுன்னா விஜய் சாரோட முந்தைய படம் சேர்ந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஒப்பீடு. ஆக்சுவலாக அதிகாரப்பூர்வ வசூல் அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களே. இப்போதைக்கு அப்ராக்ஸாக சொல்லப்படுது 80 கோடி ரூபாய் ஜனநாயகன். பார்ப்போம் கேவிஎன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. விஜய் சாரோட முந்தைய படங்கள் இருக்குல்ல, அதோட முதல் நாள் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த லிஸ்ட்டில் டாப்பில் எந்த படம் இருக்கும்? லியோ 148 கோடி ரூபாய் ஒரே நாளில் கலெக்ட் பண்ணிச்சு. கோட் படம் 126 கோடி ரூபாய். இதில் 3வது இடத்த ஜனநாயகன் பிடிச்சிருக்கு. அதாவது 1.5 கோடி பேர் ஏற்கனவே பார்த்த படம், இந்த அளவு பிரச்சனைகள் இருந்து சமாளித்து வந்த படம். ஆனால் அந்த படத்தையும் முதல் நாள் கலெக்ஷனாக 80 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா விஜய் சார் தாண்டி வேறு யாராலும் இது பண்ண முடியாது மக்களே. அந்த ஒரு மனுஷனை தாண்டி வேறு யாராலும் பண்ண முடியாது. அண்ட் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அந்த படமும் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. சர்க்கார் 67 கோடி ரூபாய், பிகில் 60 கோடி ரூபாய், மாஸ்டர் 50 கோடி ரூபாய், வாரிசு 48 கோடி ரூபாய் அண்ட் மெர்சல் 47 கோடி ரூபாய். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. மேடம், இது போல் அமைச்சர்கள்லாம் தேட்டரில் அழுதாங்களே இந்த ஜனநாயகன் படம் பார்க்குறப்ப, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க வாயை பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ஏங்க அவரோட கடைசி படம், இவ்வளோ வருஷோட படத்தை பார்த்து வளர்ந்துருக்காங்க பல பேரும். ஸோ அது இயல்பு தானேங்க, ரசிகர்கள் கண்ணீர் வடிக்கிறதா இயல்பு தானேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தியாளர்கள் விடலை, திரும்ப கேட்டாங்க, மேடம் இப்போ இந்த மினிஸ்டர்ஸ்லாம் எழுதிருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னாங்க, ஏங்க அவங்க ரசிகர்கள் இவ்வளோ வருஷம் விஜய் அவர்கள் படத்தை பார்த்துருக்காங்கனாக்கா அமைச்சர்களும் பார்த்துருப்பாங்களேங்க. ஸோ அவங்க ஆடுறதையும் ஓகே, இதை பெருசுலாம் படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இன்சிஸ்ட் பண்ண கேள்வி கேட்கும்போது இல்லைங்க நான் கருத்து சொல்ல விரும்புறதுக்கு மேலே அப்படின்ட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க மெச்சூராக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தெரியுதா? இதே கேள்வியை மற்ற கட்சிக்காரர்கிட்ட கேட்டிருந்தா 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க இதை பற்றி. ஓகே, ரைட்டு. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க அவ்வளோ அமைச்சர்கள் ஆடுறீங்க அந்த படத்தை பார்த்துட்டு, நீங்களும் அழுதிங்களே என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே பல பேர் விமர்சனம் பண்ணாங்க பாருங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைக்க போகிறதில்ல, ஆனால் இந்த அமைச்சர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் அவ்வளோ நடிச்சிருக்காங்க அழுது அப்படின்ட்டு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே. அதை தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க செய்தியாளர்கள். அப்போ அமைச்சர் விக்னேஷ் என்ன பதில் சொல்லியிருக்காரு, படம் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போ என்னையே அறியாமல் கண்ணீர் வந்துருச்சு.
கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவரை திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வியந்துக்கிட்டு இருக்கோம். அவரோட படங்களை பார்த்து தான் நானும் வளர்ந்துட்டு இருந்தேன். வருஷோட படங்கள் FDFS போகிறது தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஸ்டாரை இனிமேல் திரையில் பார்க்க மாட்டோமே அப்படின்றத நினைக்கிறப்ப அழுக தானாக வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக நான் ஒன்றும் ஆட்களை செட் பண்ணி வீடியோ எடுத்து போடு இதெல்லாம் சொல்லலை. நான் அழுதுட்டு இருக்கிறத எனக்கே தெரியாமல் தான் வீடியோ எடுத்தாங்க அங்கே இருக்கவங்க. தளபதி எப்போவுமே எங்களுக்கு தளபதி தான், இதை விவாத பொருள் ஆக்க வேணாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ரைட்டு. நடிகர் ஸ்ரீமன் அண்ணா என்ன பண்ணியிருக்காரு, ஆடி வெள்ளியை முன்னிட்டு நம்ம திருவொற்றியூரில் இருக்க வடிவுடி அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கே கிளம்பி போயிருக்காருங்க. போனவர் கையில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருக்காப்புல. இதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப அவர் என்ன சொன்னார், ஜனநாயகன் படத்தை பார்த்து அமைச்சர்கள் அழுதாங்களே அதே போல் தாங்க நானும் அழுதேன். முதல்வர் விஜய் நீடூடி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்யூச்சரில் நான் சொல்கிற ஒரு விஷயம் நடக்குமான்னு பாருங்கள். இப்போ ஸ்ரீநாத் அவர்கள் மினிஸ்டராக இருக்காங்களா, மீன்வளத்துறை சார்ந்து, விஜய் சாரோட ஃப்ரெண்டு வேறு. ஃப்யூச்சரில் இவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு தாவைக்கால இவரும் அந்தமாரி போகணுன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்குமா என்ன? ஓகே ரைட்டு. இந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அதை பற்றி எவ்வளவோ விமர்சனங்கள், தனிநபர் விமர்சனம் முன் வச்சாலும் பொதுமக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணாங்க, இதை இப்போ நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அறிவு பிரமாதமாக இருக்குது படம். ஃபைட்டு நல்லா இருக்கு, ஸ்டைலு, இந்த வயசாக டான்ஸு நல்லா பிரமாதமாக பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு, பரவாயில்ல, கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் படம் அருமையாக இருக்கு, போர் அடிக்கா இருக்கு, ரொம்ப லென்த்தாக இருக்கு படம். டான்ஸ்லாம் சூப்பர், விஜய் படத்தில் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குது, ஃபைட்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே அருமையா இருக்குது. படம் செமையா இருக்கு, எல்லாமே படம் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் படம் சொல்லவே வேணும், வேற லெவல். சும்மா பேருக்கு தான் லாஸ்ட் படம், எப்பவுமே எங்க கூட தான். நெகட்டிவா எதுவுமே என்ஜாய் பண்ணலாம், ஃபுல்லா என்ஜாய் தான். வேற லெவல், வேற லெவல் ப்ரோ, போய் பாருங்க, செமையா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. டைட்டில் கார்டு தான் போட்டு பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கடைசியில தான் கொஞ்சம் அளவுச்சிட்டாங்க. டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா மூவி நல்லா இருந்தது. கடைசியில அவர் பிரியமுடன் விஜய்ன்னு சொல்லி அவரோட சிக்னேச்சர் பார்க்கும்போது அப்படியே அழகியே வந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. தளபதி படம் எப்பயுமே மாசா தான் இருக்கும். ஜனநாயகம் வென்றது ரொம்ப ஃபீல் பண்றோம். இதுக்கப்புறம் தளபதி எப்ப தியேட்டர்ல பார்க்க முடியாது, இதான் லாஸ்ட் படம். பட் தியேட்டர்ல பார்க்கணும் பரவாயில்ல, எங்க கூட வந்துட்டாரு தளபதி. எங்களுக்கு வாசல வெளியே வந்திருக்காரு, மக்களுக்காக வெளியே வந்திருக்காரு இல்லைங்களா. பாப்பா நீ எப்போ செமையா இருக்குண்ணா படம். படம் எதுவுமே சொல்லவே முடியாது. FDFSக்கு வந்து வர்த்து இருக்கு. இனிமேல் தமிழ்நாடு மாறும், நம்ம எல்லாரும் மாறுவோம். மாற்றம் தான். எப்பவுமே சொல்லவே தேவை, நம்ம தளபதி. ஆனா இந்த வாட்டி ரொம்ப நம்ம தளபதி கச்சேரி பாருங்க, மஜாவா இருக்கு. சூப்பர் படம். இல்ல அது கரெக்டா தானே இருக்கு, நிறைய வைலன்ஸ் இருந்துச்சு. ஆனா ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் தான் கண்டிப்பா. நெகட்டிவ்ல நான் கடைசி படம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போனேன், சந்தோஷமா. ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்காம இருந்தா ஜாலியா பார்க்கலாம். ரொம்ப லாஜிக்கா ஏன் இந்த இடத்துல இவர் வந்தாரு, இவரால் எப்படி முடியும்னு பார்த்தா எல்லாம் முடியாது. படம் நல்லா தான் ப்ரோ. டான்ஸ் எப்போதுமே யூஸ்வல் லாஸ்ட் டான்ஸ் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் நல்லா இருக்கு. தளபதி ஆக்டிங் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இந்த கடைசி படம் வேற, டைட்டில் கார்டு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. எல்லாரும் தியேட்டர் வந்து பார்த்தா நல்லா இருக்கும், இல்லை தியேட்டர் வந்து பாருங்க. தளபதி இந்த படம் நடிச்சா வெறும் ஒரு 2 வார்த்தையில சொன்னா தங்கமே தளபதி. பிளாஸ்ட் தான். அது ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு. அந்த லாஸ்ட் சீன் வந்து எல்லாருமே சஸ்பென்ஸ் இருக்கு, நீங்க போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தளபதி தான் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எல்லாமே மாசா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல டைட்டில் கார்டு அந்த முதலமைச்சர் போடும்போது அதுவே தியேட்டர்ல பெரிய இது வரவேற்பு வந்து நல்லா இருக்கு. படம் பார்க்க நல்லா இருக்கு. ஆக்ஷன்ல
லாஸ்ட் படம் நல்லா இருக்குது, பெஸ்டா பார்க்கலாம். விஜயகாந்துக்கு வல்லரசு, இளைய தளபதிக்கு ஜனநாயகம். படம் பிளாஸ்ட். வேற என்ன சொல்லலாம், என்னன்னாக்கா இவரு தான் 30 வருஷத்துக்கும் சிஎம், ஒரே வார்த்தை அவ்வளவுதான். படம் ஐயோ கிளகிட்டாரு, அப்ப ஐயோ ஒண்ணு கூட குறை கிடையாதுங்க, அற்புதமா இருக்கு படம். நீட்டா நீங்களே ஒரு வாட்டி பாருங்க. கட்சியை பத்தி நான் சொல்லியிருக்காரு, அடுத்த 30 வருஷம் நாங்க தான் வாழணும்னு சொல்லியிருக்காரு. மாஸ் மாஸ் ஃபுல் மாஸ் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி, சூப்பர் படம். தரமா இருந்துச்சு ப்ரோ. தளபதி லவ் கண்டினியூஸ். லாஸ்ட்ல எமோஷனல் ஆகிட்டாங்க. இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு நடுநாட்டுல, பட் ஸ்டில் கரண்ட் பாலிடிக்ஸ். நல்லா சூப்பர். தளபதி சூப்பர். படம் சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தளபதியை தான் நாங்க மிஸ் பண்ணுவோம். ஆனா சட்டமன்றத்துல அடிக்கடி பார்ப்போம், நியூஸ்லயும் அடிக்கடி பார்ப்போம். படம் சூப்பர். நல்ல படம் தான். பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. டைலாக் மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாம். தெலுங்கு படத்தை தமிழ்ல பார்த்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் சூப்பர் தானே, எப்பவும் போல தளபதி படம் தான். நல்லா தான் இருக்கு, சூப்பரான படம் தான். அதான் படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வர வேண்டிய படம், எலெக்ஷன் முன்னாடி வர வேண்டிய படம். ஓகே தான், ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க, ஃபேன்ஸ்க்காக ரிலீஸ் ஆனதுல ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க. சூப்பரா இருந்ததுண்ணா, பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. கொஞ்சம் மிஸ் பண்ணோம். லாஸ்ட்ல அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. பாலிடிக்ஸ் பத்தி நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. அப்படி எல்லா முடியும் நாமளே எடுக்க முடியாதுல்ல. அவரு இல்ல மக்களுக்கு நல்ல கருத்து தான். மக்கள் ஒழுங்கா இருக்கணும்ன்றத ஒரு ரொம்ப முக்கியமா அறிவுறுத்துறாரு. மக்கள் ஒழுங்கா இருக்கணும். விஜயோட கடைசி படம் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் முடிவு எடுக்கலாம். அது அவர் முடிவு எடுக்கணும். அவர் தானே முடிவு எடுக்கணும், நாம எடுக்கக்கூடாதுல்ல. மக்கள் ஒழுங்கா இருக்கணும்ன்றத பத்தி பேசுறாரு. மக்கள் ஒழுங்கா இருக்கணும். இல்ல நிறைய இருக்கு, ஆனா மக்கள் ஒழுங்கா இருக்கணும். அது அவரு ரொம்ப டீப்பா வலியுறுத்துறாரு. மக்கள் தான் ஒழுங்கா இருக்கணும். அரசியல்வாதிகள் சொல்லி ஒரு தப்பும் இல்ல, மக்கள் ஒழுங்கா இருக்கணுங்கிறத ரொம்ப ஆணித்தனமா சொல்றாரு. நல்லவர்கள் வரணும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும்னா மக்கள் நல்லபடியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தொகுப்பை பார்த்தீங்களா, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க மக்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ண இந்த கேள்வி. ஜனநாயகன் படம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹிட்டா ஃப்ளாப்பாங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.